ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமானவர்களே, பரிசேயர்கள், சதுசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள் எல்லோருமாய் சேர்ந்து கொண்டு இயேசுவின் அதிகாரத்தை சோதிக்கிறார்கள். உம்மிடத்தில் இருக்கின்ற அதிகாரம் யார் கொடுத்தது, எப்படி வந்தது என்று சொல்லி அவரை சோதிப்பதை பார்க்கிறோம். அவருடைய அதிகாரத்தினால் நாம் வாழ்வு பெறுகிறோமே என்று அல்ல, மாறாக அவரை எப்படி கேள்வியால் சிக்க வைக்கலாம் என்பதுதான் அவர்களின் நோக்கமாக இருந்தது. ஆனால் ஆண்டவர் இயேசு கொண்டிருந்த அதிகாரம் அவருக்கு தந்தையிடமிருந்து வந்த அதிகாரம். இயற்கையின் மீது இயேசுவுக்கு அதிகாரம் இருந்தது பிரியமானவர்களே. அதனால்தான் புயல் காற்று வருகிற போது அஞ்சாதீர்கள் என்று சொல்லி காற்றையும் கடலையும் அவர் கடிந்து கொள்வதை பார்க்கிறோம். மார்க்கு நற்செய்தி 4வது அதிகாரம் 39 முதல் 41 வரை உள்ள இறை வார்த்தைகள். கடல் மீது, இயற்கையின் மீது ஆண்டவருக்கு அதிகாரம் இருந்தது. அதனால் கடல் மீதே அவர் நடந்து போவதை பார்க்கிறோம். மத்தேயு நற்செய்தி 14:25 முதல் 27 வரை உள்ள இறை வார்த்தைகள். ஆண்டவர் இயேசு தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றக்கூடிய அதிகாரம் இருந்தது. யோவான் நற்செய்தி 2:9 இறை வார்த்தை. மீன் பிடிக்கிறார்கள், ஆனால் அவர்கள் இரவு முழுவதும் பாடுபட்டும் கூட அவர்களுக்கு மீன் ஒன்றும் படவில்லை. இயேசுவினுடைய ஒரே வார்த்தை, உங்களுடைய வலைகளை ஆழத்திற்கு கொண்டு போய் போடுங்கள், அங்கு படகு நிறைய மீன்கள் கிடைத்தது. லூக்கா நற்செய்தி 5வது அதிகாரம் 6-7 இறை வார்த்தைகள். ஆம் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசுவுக்கு அதிகாரம் இருந்தது. இயற்கையின் மீது அவருக்கு அதிகாரம் இருந்தது. மனிதர்களாகிய நம்மீதும் இயேசுவுக்கு அதிகாரம் இருக்கிறது. பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம். மார்க்கு நற்செய்தி 2வது அதிகாரம் 10 முதல் 11 வரை உள்ள இறை வார்த்தைகள். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொல்லி பாவங்களை மன்னிக்கும் அதிகாரம் கிறிஸ்துவுக்கு உண்டு. நம் ஒவ்வொருவருக்கும் தீர்ப்பளிக்கிற அதிகாரம் இயேசுவிடத்தில் இருக்கிறது. யோவான் நற்செய்தி 5:27 இறை வார்த்தை. தீர்ப்பளிக்கிற அதிகாரம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நாம் செய்கிற பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப நமக்கு தீர்ப்பளிக்க போகிறார். வெறும் இயற்கை மனிதர்கள் மீது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவுக்கு மரணத்தின் மீதும் அதிகாரம் இருந்தது. மரணத்தின் மீது யோவான் நற்செய்தி 11வது அதிகாரம் 43 முதல் 44 வரை உள்ள இறை வார்த்தைகளில் லாசரே எழுந்து வா என்று சொல்லி அந்த கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டிருந்த லாசரை, அந்த கல்லறையை திறந்தால் நாற்றம் அடிக்கும் என்று நிலையில் இருந்த அந்த லாசரை, லாசரே நான் உனக்கு சொல்லுகிறேன் எழுந்து வா என்று சொல்லி மரணத்தின் மீது கட்டளையிடுவதை பார்க்கிறோம். அதிகாரம் கொண்டிருந்ததை பார்க்கிறோம். யாயிருடைய மகள், மார்க்கு நற்செய்தி 5வது அதிகாரம் 41 முதல் 42 வரை உள்ள இறை வார்த்தைகள். யாயிருடைய மகள், தலித்தாகும் சிறுமி நான் உனக்கு சொல்லுகிறேன் எழுந்திரு. இந்த அதிகாரம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, மரணத்தின் மீதும் சாவின் மீதும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்தது. அதனால்தான் 1 கொரிந்தியருக்கு எழுதிய திருமடல் 15வது அதிகாரம் 55 முதல் 57 வரை உள்ள இறை வார்த்தைகளில் சாவே உன் வெற்றி எங்கே, சாவே உன் கொடுக்கு எங்கே என்று சொல்லி சாவுக்கு சாவு மணி அடித்தவராய் கிறிஸ்து இருக்கிறார். உயிர்ப்பின் வழியாக அந்த சாவுக்கு சாவு மணியை அடிக்கிறார். ஆம் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசு கொண்டிருந்த அந்த அதிகாரத்தை நம் ஒவ்வொருவருக்கும் பகிர்ந்தளிக்கிறார். ஆம், ஒரு உன்னதம், மகத்துவம், அற்புதம், அதிசயம் என்பது ஆண்டவர் இயேசு தான் கொண்டிருந்த அதிகாரத்தை தன் அன்பு சீடர்களுக்கும் கொடுத்தார். மார்க்கு நற்செய்தி 16வது அதிகாரம்
17 முதல் 18 வரை உள்ள இறை வார்த்தைகளை வாசித்தோம் என்றால் நாம் ஒவ்வொருவரும் நற்செய்தியை அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள் என்கிற அதிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறார். அதிகாரம் திருமுழுக்கு பெற்றிருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் அந்த அதிகாரம் இருக்கிறது. கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவிக்கிற அதிகாரம். பேய்களை ஓட்டுங்கள் என்று சொல்லுகிற அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சாத்தான், தீமை, பேய், பிசாசு, பில்லி, சூனிய கட்டுகள், செய்வினைகள் எல்லாவற்றையும் அடக்கி ஒடுக்குகின்ற, விரட்டி அடிக்கின்ற அதிகாரத்தை கடவுள் நம்மிடத்தில் கொடுத்திருக்கிறார். நீங்கள் எவர் மீதெல்லாம் கை வைத்து செபிப்பீர்களோ, எவர் மீதெல்லாம் எண்ணெயை பூசுவீர்களோ அவர்கள் எல்லாரும் சுகம் பெறுவார்கள், குணமடைவார்கள் என்கிற நோய்களிலிருந்து விடுவிக்கக்கூடிய அற்புத அதிசயங்கள் செய்யக்கூடிய வல்லமையும் கடவுள் நமக்கு தந்திருக்கிறார். பிணி போக்குகின்ற அதிசயம் வல்லமை நம்மிடத்தில் இருக்கிறது. இந்த உலகத்தில் எவ்வளவோ வியாதிகள் இருக்கிறது, அந்த வியாதிகளை எல்லாம் குணமாக்கக்கூடிய வல்லமை நம்மிடத்தில் இருக்கிறது. இயேசுவே இந்த அதிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறார். என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்க்கிறோம், இவர்கள் எல்லோரும் நீர் கொண்டிருக்கிற அதிகாரம் எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது? திருமுழுக்கு யோவானிடம் இருந்தா அல்லது விண்ணகம் இருந்தா மனிதரிடம் இருந்தா என்கிற அந்த கேள்வியை அவர்கள் கேட்கிற போது, அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசு ஆண்டவர் அவர்களுக்கு பதில் தரல. ஏனென்றால் அவர்களுடைய கேள்வியில் இருந்த அந்த சூட்சமத்தை ஆண்டவர் சரியாக கண்டுணர்ந்து கொண்டிருந்தார். அது கடவுளிடமிருந்து வந்ததா மனிதரிடமிருந்து வந்ததா என்கிற கேள்வியை அந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் கேட்டபோது, அந்த மறைநூல் அறிஞர்கள் கேட்டபோது ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு பதில் தரவில்லை. சில பேருக்கு பதில் சொல்றதுல எந்த பிரயோஜனமும் இருக்காது. சில நேரங்களில் நாம பேசாம இருக்கிறது, பதில் சொல்லாம இருக்கிறது நல்லது. குறிப்பாக பெந்தகோஸ்து சகோதர சகோதரிகள் நம்மிடத்திலே தேவையில்லாத விதண்டாவாதங்களை செய்வார்கள். இல்லாதது பொல்லாதது சொல்லி கேள்வி மேல் கேள்வி கேட்டு நம்மை துளைத்தெடுப்பார்கள். நமக்கு என்னவோ பதில் தெரியாத மாதிரியும், அவங்க என்னவோ விவிலியத்தை முழுவதுமாக கரைத்து குடித்த மாதிரியும் நம்மள கேள்வி மேல கேள்வி கேட்டு இது சரியா அது சரியா, இது தெரியுமா அது தெரியுமா, இது எப்படி அது எப்படி என்று சொல்லி நம்மை கேள்வியில் சிக்க வைத்து மனநிலையே மாற்றக்கூடிய வேலைகளை எல்லாம் செய்வார்கள். மௌனம் கூட, அமைதி கூட சில நேரங்களில் பதில்தான் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் இந்த நாளில். இதை நாம் உணரணும் பிரியமானவர்களே. இந்த மனநிலையில் இருந்தால்தான் சில நேரங்களில் சில பிரச்சனைகளை கூட நம்மால் கடந்து போக முடியும். எல்லாவற்றிற்குமே பதில் தர வேண்டும் என்கிற அவசியம் இல்லை என்பதை உணர வேண்டும். இன்றைய நாளினுடைய முதல் வாசகம் அழகான இறை வார்த்தைகளை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. தூய்மை மிகு விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு உங்கள் வாழ்வை கட்டி எழுப்புங்கள். தூய்மையான விசுவாசம், பரிசுத்தமுள்ள விசுவாசமா நம்ம விசுவாசம் இருக்கணும். நம்முடைய விசுவாசத்துல எந்த விதமான சந்தேகமும் நமக்கு வரக்கூடாது. எந்த விதமான சந்தேகமும் நமக்கு வரக்கூடாது. ரொம்ப கவனமா நாம இருக்கணும். நிறைய பேரை நான் பார்க்கிறேன், இந்த பிரிவினை சபை சகோதர சகோதரிகள் எல்லாம் நம்முடைய சிந்தனைகளை கெடுக்கிற போது, நம்முடைய மனதை மாற்றுகிற போது, நம்ம வீடுகளில் இருக்கிற மாதா சுரூபங்கள்ல அல்லது போட்டோஸு, இயேசு ஆண்டவருடைய போட்டோ, இப்படி எதெல்லாம் நம்ம வச்சுட்டு இருக்கிறோமோ அதெல்லாம் தூக்கிட்டு வந்து வெளியில போட்டுறோம், கோயிலாண்ட போட்டுறோம், கெபியில போட்டு போயிடுறோம். நம்முடைய விசுவாசம் ஒரு தூய்மையான அப்பழுக்கற்ற விசுவாசமாக இருக்கணும். தூய ஆவியின் துணையுடன் வேண்டுதல் செய்யுங்கள். நமக்கு யார் அந்த பலத்தை கொடுக்கிறது, வல்லமையை கொடுக்கிறது, ஆற்றலை கொடுக்கிறது, அதிகாரத்தை கொடுப்பது என்றால் தூய ஆவியானவர். அந்த தூய ஆவியானவரை நோக்கி நாம் தொடர்ந்து மன்றாடுகிறவர்களாக, செபிக்கிறவர்களாக இருக்கணும். பிறகு நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் இயேசுவினுடைய இரக்கத்திற்காக நீங்கள் இறைஞ்சு வேண்டுங்கள். ஆண்டவருடைய இரக்கத்திற்காக நம்ம மன்றாடணும், ரொம்ப முக்கியம். சில நேரங்களில் நம்ப தயங்குவோருக்கு நீங்கள் இரக்கம் காட்டுங்கள். தீயிலிருந்து, அதாவது அவர்களுடைய அழிவு தீயிலிருந்து
பிடித்து இழுத்து காப்பாற்றுங்க. நம்ம குடும்பத்தில் கூட சில பேர் தவறான வழியில் போவாங்க, போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாவாங்க, அல்லது வேறொரு தவறான உறவில் இருப்பாங்க. அப்படிப்பட்ட தீயில் விழுந்து கிடக்கிற அவர்களை நாம் கரம் பிடித்து இழுத்து காப்பாற்ற வேண்டும். நம்ம கையில தான் இருக்குது. நம்ம கையில் இருக்கிற அதிகாரம் என்ன? ஜெபம் என்கிற ஒரே அதிகாரம் தான். அது இயேசுவினுடைய வல்லமை தான். அது தூய ஆவியானவர் நமக்கு தருகிற அருட்கொடையான வல்லமைகள் தான். அந்த வல்லமை நம்மிடத்தில் இருக்கும்போது எதையும் எப்படியும் நம்மால் ஆட்கொள்ள முடியும். இப்படிதான் ஒரு முறை அந்தோனியார் கோயிலில் நான் ஒரு திருப்பலிக்காக சென்றிருந்த போது அங்கு ஒரு பிசாசினால் பாதிக்கப்பட்ட ஒருவரை அழைத்து கொண்டு வந்திருந்தார்கள். நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய அனுபவங்கள்லாம் கிடையாது. ஆனாலும் நம்ம அந்த திருப்பலிக்கு சென்றிருந்த போது அவரை அழைத்து கொண்டு வந்தபோது அவன் ஒரே கத்து, அப்படி நெரிச்சு கிரிச்சு எல்லாம் அப்படி இருந்தாப்புல. என்ன செய்வது அப்படின்னு தெரியல. இப்போ கடவுளுடைய வல்லமை இறைஞ்சு வேண்டுவதற்காக கண்களை மூடி கையில் வைத்திருந்த சிலுவை, ஜெபமாலை, விவிலியம் இதெல்லாம் கொண்டு நம்பிக்கையோட அந்த நேரத்தில் ஜெபிச்சேன். வந்திருந்த அந்த மகன் மீது அந்த சிலுவையை வைத்து ஜெபிக்கிற போது அப்படியே அந்த இடத்திலேயே அவன் சுருண்டு விழுந்து விட்டான். மயங்கி அவன் கீழே விழுந்த பிறகு என்ன ஆனதுன்னு தெரியல. இப்போ கொஞ்ச நேரம் ஜெபம் எல்லாம் ஜெபித்து முடித்த பிறகு தீர்த்தத்தை எடுத்து அவனுடைய முகத்தில் நன்றாக தெளித்து விட்டு அவனை எழுப்பும்படி சொன்னபோது தட்டி எழுப்புறாங்க. அப்படி துடிச்சு பிடிச்சி எழுந்து நல்லா நிற்கிறான். வணக்கம் சாமி, வணக்கம் சாமி, சரி பத்திரமா போயிட்டு வாங்க. கடவுளுடைய வல்லமை அன்பிற்குரியவர்களே, நாமும் ஒன்றும் கிடையாது. கடவுள் நம்மை பயன்படுத்துகிறார். அந்த வல்லமை திருமுழுக்கு பெற்றிருக்கிற நம் ஒவ்வொருவரிடத்திலும் இருக்கிறது. அதை சரியான விதத்தில் பயன்படுத்தணும். இந்த அதிகாரத்தை சரியான விதத்தில் பயன்படுத்தணும். பிறரை அடக்குவதற்கோ ஒடுக்குவதற்கோ, பிறரை இல்லாதது பொல்லாதது சொல்வதற்கோ அந்த அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடாது. உன் அதிகாரம் அன்பின் அதிகாரமாக, இரக்கத்தின் அதிகாரமாக, மன்னிப்பின் அதிகாரமாக, அமைதியின் அதிகாரமாக இருக்கும்போது இறை ஆட்சியை இந்த உலகத்திலே நம்மால் கட்டி எழுப்ப முடியும். ஆமென்.